உப்பும் மஞ்சளையும் வறுத்து பாருங்கள், ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கிற வேலையையும் பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடலாம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள டே டு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். நம்ம கடைகளுக்கெலாம் போனோம் அப்படின்னா காய்கறி மற்றபடி வந்து மளிகை ஜாமான் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் டாய்லெட்டாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழுக்கெலாம் போயிட்டு ஒரு மாதிரி வந்து அதில் இருக்கிற குப்பை கோலம் இது எல்லாமே போயிட்டு அப்படியே வந்து தங்கியிருக்கும் இல்லையா, அதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம கைகளெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து அப்படியே வந்து பிரட்டிட்டிங்க அப்படின்னா நம்ம கையை அதில் வந்து வைக்க வேணாம், கையும் தொட வேணாம். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இதை டேரெக்டாக வந்து கையில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயத்தை இந்த மாதிரி வந்து அழகாக கவரில் எடுத்துகிட்டு நம்ம டஸ்ட்பினில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வைப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வைப்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைப்ஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் டிஷ்யூ பேப்பர் மாதிரி ரொம்ப லேஸாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அழுத்தமாக நல்ல லிக்யூடாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணாட்டி அது உள்ள காற்று போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சாச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வைப்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், லப்பர் மாதிரி நல்லா இழுக்க வரும். இருந்தாலுமே நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடாகவும் நமக்கு இருக்கும். இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கபோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செராமிக் பொம்மைலாம் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா குபேரர் பொம்மையை தான் நான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா வந்து இதை டேரெக்டாக வந்து தண்ணியிலலாம் நம்ம வந்து கழுவ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு 2 ஹோல் இருக்குது பாருங்கள். அது வழியாக நம்ம வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து உள்ளே போயிடும். நார்மலாக தொடச்சாலுமே அந்த வந்து நமக்கு திருப்தியாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி வந்து வைப்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கபோர்டில் பார்த்திங்கன்னா நிறைய செராமிக்கில் இந்த மாதிரி வந்து நம்ம பொம்மைலாம் வந்து ஆர்டராக வந்து அழகுக்காக நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொம்மைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அழகாக நார்மல் கிளாத்தில் துடைக்காமல் இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லிக்விடாகவும் இருக்கும், சூப்பராகவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே டைமில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேல் இந்த சைட்லலாம் வந்து நிறைய அழுக்கு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமில் அந்த இடுக்குகள்லாலும் நிறைய அழுக்கு இருக்கும். எங்கெல்லாம் அதிகமாக அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துல நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்க தூங்குற டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உடையிறதுக்கு கூட வந்து நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக வந்து நாம் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து குபேரர் பொம்மை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே எந்தளவு சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ குபேரர்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே டிஷ்யூ பேப்பர் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பரில் அடுத்து என்ன டிப் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம மனசுக்கு எப்படிலாம் வந்து விருப்பமாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் 2வது டிப்ஸாக வந்து இந்த வைப்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அட்டை மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து தண்ணி சுத்தம் பண்ணும்போது ஒரு மாதிரி அட்டை வந்து ஊறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த மாதிரி வைப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வைப்ஸ் வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லிக்விட் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல க்ளீனாகவும் இருக்கும். அதே டைமில் நமக்கு பின்னாடி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஊறி இருக்காது. நல்ல ஒரு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஃபோட்டோ கண்ணாடி கிளாஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பன்னீர் அப்படி இல்லைனா வந்து வாட்டரில் ஏதாவது வந்து கற்பூரம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் கலந்து கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து அட்டையாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி வந்து வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல ஒரு லிக்விடாக இருக்கும். அதே டைமில் சாயம் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து நார்மலாகவே வந்து வைப்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் குழந்தை இல்லை அப்படின்னா ஒரே ஒரு டைம் வந்து நம்ம வைப்ஸ் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 1 இயர் கூட பார்த்திங்கன்னா தாராளமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே எல்லா ஃபோட்டோவும் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து நமக்கு நல்ல ஒரு க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவு அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே வந்து நம்ம டஸ்ட்பினில் சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா பூஜை குப்பையில் கூட நம்ம சேர்த்துடலாம். ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் எங்கேயாவது வந்து வெளியில் போவோம். அந்த மாதிரி வந்து வெளியில் போகும்போது நமக்கு டைம் தெரியாது. அப்படி இல்லைனா டேட்டு தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக வெளியில் போயிடுவோம். அது மாதிரி வெளியில் போகும்போது வந்து பேடு இல்லாமல் நம்ம வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதை சமாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பர்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்ஸ் வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் ஒரு 2 ஜிப் அப்படி இல்லைனா அந்த மாதிரி 3 ஜிப் இருக்கும் இல்லையா? எந்த இடத்துல வந்து நம்ம பேட் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் வந்து சென்டர் ஜிப்பில் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம பேடை உள்ளே போட்டோம் அப்படின்னா வந்து பேடு எங்கே இருக்குது அப்படின்னே வந்து தேடுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அர்ஜென்ட் டைமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கான ஒரு சூப்பரான சின்ன டிப் தான் பாருங்கள். இந்த மாதிரி பர்ஸ்லாம் அழகாக அந்த மாதிரி பின்னை போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த பின் வந்து கீழே விழவே விழாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம வந்து சேஃப்டிக்காக நம்ம வந்து பேடை வைக்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து பேடும் வச்சுக்கலாம். சில டைம் நம்ம கடைக்கு அப்படின்னா பஸ்ஸில் போகும்போது நிறைய சில்லற காசுலாம் தேவைப்படும். அந்த டைமில் வந்து நம்ம தேடிட்டு இல்லாமல் இந்த பர்ஸில் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் சில்லற காசு இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி வந்து பர்ஸை வந்து நல்லா ஃபிட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேடில் அந்த மாதிரி வந்து ஒரு கவர் வரும் இல்லையா? அந்த கவர் உள்ள வச்சு நம்ம பேடை பர்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பேடை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கவரில் வச்சு சூப்பராக வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக யாராவது ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா தெரியாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக வந்து கடாயில் மஞ்சள் தூள் உப்பை சேர்த்து வறுத்து பாருங்கள். நீங்களே ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஒன்றா இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா இது அப்படியே மறந்து போய் நம்ம எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட தான் போய்ட்டு அதிகமான காசு கொடுத்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பையும் மஞ்சத்தூளையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பெரியவங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கூட வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் வறுத்து எடுக்கும் போது நல்ல ஒரு வீடே நல்ல ஒரு மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வறுத்த உப்பையும் மஞ்சத்தூளையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத்தில் நம்ம அந்த மாதிரி வந்து நல்லா கொட்டி விட்டுடலாம். எந்த கிளாத்தாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் கிளாத் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாத்தில் நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததோன்னே நம்ம வந்து அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூடாக இருக்கும். அதனால் நம்ம வந்து தோலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எதமாக இருக்கிற மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்து அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களாக இருக்கட்டும் அப்படின்னா நம்மளாக இருக்கட்டும் எங்கெல்லாம் வந்து வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து இந்த மாதிரி மொத்தம் கொடுத்து எடுங்க. அதிகமான தலைபாரம், தலைவலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரி வலிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அந்த உப்பையும் மஞ்சத்துலையும் வறுத்து இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.